தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என ஐகோர்ட் மதுரை கிளை தீர்ப்பு அளித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் பேட்டியளித்தார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது. தீபம் ஏற்ற நீதிபதி சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து திமுக அரசு மேல்முறையீடு செய்தது துரதிருஷ்டவசமானது. இது திமுக அரசின் இந்து விரோத போக்கையும் சனாதன தர்மத்தின் மீதான வெறுப்பையும் காட்டுகிறது. நீதிபதிக்கு எதிராக திமுக மற்றும் இந்தி கூட்டணி கொண்டு வந்த பதவி நீக்க தீர்மானத்திலும் அவர்களின் மனநிலை பிரதிபலித்தது. முதல்வர் ஸ்டாலின், அவரது மகன் உதயநிதி உள்ளிட்ட திமுக தலைவர்கள் சனாதன தர்மத்தை விமர்சித்தும் கேலி செய்தும் வருகின்றனர். இதெல்லாம் தற்செயல் நிகழ்வு அல்ல. சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று 2023 செப்டம்பரில் உதயநிதி பேசினார். அதற்கு சில மாதங்களுக்கு பிறகு கூட திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதை தமிழக அரசு தடுத்தது. கார்த்திகை தீபத்தன்று மலை மீது நடைபெற இருந்த கொண்டாட்டம் பாரம்பரியத்தை திமுக அரசு அனுமதிக்கவில்லை என்று பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். It is not a mere coincidence that the Chief Minister of Tamil Nadu, Mr. M.K. Stalin, his son, Mr. Udayanidhi, and other senior leaders of the DMK have consistently berated, derided, and attacked Sanatan Dharam. So much so that on 2nd September 2023, Mr. Udayanidhi made an audacious and reprehensible demand for the eradication of Sanatan Dharam itself. And for the first time, few months after that, the lighting of the lamp on the Thiruparankundaram hill associated with Lord Kartikeya, the Murugan, Bhagwan Murugan, was prevented. This coincidence should not be missed out. They did not allow it to the celebrations and the tradition to be carried out in 24 also. And therefore the devotees went to the court for justice, and justice was delivered. திமுக இந்தி கூட்டணி இந்துக்களுக்கு எதிரானவை என்பது அம்பலமாகியுள்ளது. தீபம் ஏற்றுவது பழங்கால வழக்கம் என்பதை கோர்ட் ஏற்றுக்கொண்டது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை என்ற திமுக அரசின் வாதம் பொய் என நிரூபிக்கப்பட்டுள்ளது. திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஓட்டு வங்கி அரசியலுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை திருப்திப்படுத்தவும் இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்துகின்றன. தற்போதைய தீர்ப்பு இந்துக்களுக்கு தீபம் ஏற்றும் உரிமையை மீண்டும் பெற்றுத் தந்துள்ளது. இதில் அரசு மீண்டும் அரசியல் செய்யக்கூடாது என்று பியூஷ் கோயல் கூறினார்.